Right to INR, the language of money. Financial Empowerment and Literacy Forum நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக March 14th IIT Madras Research Parkல உங்களுக்காக. Very limited seats. Book your tickets now. லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து நெல் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிகேட் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு? லாஸ்ட் 2 டிகேடாக 17 to 19% வரைக்கும் வருமானம் வந்தது. நெக்ஸ்ட் டிகேட் பார்த்தீங்கன்னா 10 to 12 தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ நாளாக கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜிங்காக தான் வந்து பார்க்கப்படுது. பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எல்லாமே வந்து அசட்டாகவும் அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் கோல்டு அசட்டாக இருக்குமா இல்லை ஹெட்ஜிங்காகவே இருக்குமா? கோல்டோட கேப்பபிலிட்டி அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹெட்ஜிங் தான், நெவர் அன் அசெட். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வருஷம் பூராவே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு எவ்வளோ ஏறணுமோ அது ஏறிடுச்சு. இதுக்கு மேலே மக்கள்கிட்ட கோல்டு வாங்குறதுக்கான பையிங் கெப்பாசிட்டி இல்லை. பணவீக்கத்தை தாண்டி ஜிடிபி என்னைக்கு வளருதோ அன்னைக்கு தான் எக்கானமிக்கு நல்லது, மார்க்கெட்டுக்கு நல்லது. இவங்க வந்து 0.5% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் வாட் பேசிஸ் அந்த 0.5% சொல்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. மார்க்கெட் எப்போவுமே வீக்காக போச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கேப் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபால். மார்க்கெட் ஸ்ட்ராங்னா ஸ்மால் கேப் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ரைஸ். எல்லாத்தையும் விட வேகமாக ஓடும், எல்லாத்தையும் விட வேகமாக பிரேக் அடிக்கும். கோல்டுமே வந்து இன்னும் அதே 14,000 கிட்ட தான் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் லாங் டர்ம்ல கோல்டு சில்வர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார்? கோல்டு வந்து பெரும்பான்மையான மக்கள் வாங்குறதுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் நிறைய மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. ஸோ சப்ளை வில் ரிமைன் அஸ் கான்ஸ்டன்ட், டிமாண்ட் வில் ரெடியூஸ். நிறைய பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டவுன்வர்டு இருக்கும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். சரி, இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து நெல் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிகேட் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு? லாஸ்ட் 2 டிகேடாக 17 to 19% வரைக்கும் வருமானம் வந்தது. நெக்ஸ்ட் டிகேட் பார்த்தீங்கன்னா 10 to 12 தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் சேலஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை லோக்கல் சேலஞ்சஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அகைன்ஸ்டாக தான் இருக்குது மார்க்கெட்டுக்கு. அதனால் அடுத்து வர்ற ஒரு 10 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜிடிபி க்ரோத்து, கம்பெனிஸோட க்ரோத்து, மார்க்கெட் கண்டிஷன்ஸு, டாக்ஸேஷனு, இது எல்லாத்தையும் வச்சு எப்படிங்கிறத பார்த்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது 10 to 12% தான் வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபார் த நெக்ஸ்ட் 10 years யூ வில் கெட் த ரிட்டர்ன்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆவரேஜாக நெக்ஸ்ட் டிகேட்க்கு 10 to 12% கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி அசட் அலோகேஷன் எப்படி சார் ஃபாலோ பண்ணுறோம்? அசட் அலோகேஷன் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும். ஹை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னால், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வட்டி விகிதம் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ இப்போ நார்மல் கார்ப்பரேட் பாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வட்டி விகிதம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும்போது 11%லேருந்து 12% வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து பாண்ட் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஃபண்டை யூ கேன் மூவ். அதே மாதிரி மார்க்கெட்டோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 24க்கு மேலே போச்சுன்னா, இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, 24க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் தென் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃபண்டை எடுத்து நீங்கள் ஹை ஈல்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, என்சிடிஸு, அந்த மாதிரி நீங்கள் போடலாம். லோ இன்ஃப்ளேஷன் மாதிரி வர்ற காலகட்டத்தில் அந்த பக்கம் உங்களுக்கு என்சிடிலையும் வட்டிகள் குறையுங்கிறதுனால, பாண்டில் எல்லாத்துலேயுமே வட்டி குறையுங்கிறதுனால அந்த சமயத்தில் லோ இன்ஃப்ளேஷன் சமயத்தில் நீங்கள் ஃபண்டை வந்து மார்க்கெட் சைடு அந்த மாதிரி மூவ் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அசட் அலோகேஷன் நான் சொல்கிறது வந்து உங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி அண்ட் ஏஜ். இப்போது 100 மைனஸ் யுவர் ஏஜ் என்ன ஆன்சர் வருதோ அவ்வளோதான் உங்களுக்கு ஈக்விட்டியில் நீங்கள் போடணும். ஸோ விதின் தட் ஈக்விட்டி பர்சன்டேஜ்
அதில் நீங்கள் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா வட்டியும் அதிகமாகும். ஸோ வட்டி ஏற ஏற உங்களுடைய ஃபண்ட்ஸ் அங்கேருந்து நீங்கள் ஒரு ரெகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கேரண்டீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா தட் வில் பி ஃபார் மோர் பெட்டர். லோ இன்ஃப்ளேஷன் டைமில் கேரண்டீட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் எனி நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வாங்கின பாண்டுக்கு வட்டி அது எதுவும் மாறாது அன்லெஸ் அன்டில் இட்ஸ் ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை கேரண்டீடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு நீங்கள் புதுசாக போடுறத விட மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வர்றது அந்த டைம் வந்து இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ். கோல்ட் அண்ட் சில்வரில் நார்மலாகவே 10 to 15% இட் ஷுட் ஆல்வேஸ் it should be there. நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாளா கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜிங்கா தான் வந்து பார்க்கப்படுது. பட் லாஸ்ட் 2-3 இயர்ஸ் எல்லாமே அந்த அசட்டாவும் அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் கோல்டு அசட்டா இருக்குமா இல்லை ஹெட்ஜிங்காவே இருக்கட்டுமா? கோல்டோட கேப்பபிலிட்டி அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹெட்ஜிங் தான், நெவர் அன் அசெட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா யாருமே அவங்களுடைய எக்ஸ்போஷரை கோல்டில் அதிகமாக வைக்கவே மாட்டாங்க. 10%, 20% வரைக்கும் மேக்ஸிமம் போவாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அந்தந்த கண்ட்ரிஸோட கவர்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் அதில் போக மாட்டாங்க. இஃப் இட் இஸ் ஆக்சுவலி அன் அசெட் அப்படின்னா அதில் அதிகமாக போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கடந்த ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த அளவுக்கு வேகமாக ஏறி இருக்கே தவிர லாங் டேர்ம் பேசிஸில் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 7% அவ்வளோதான் வருஷத்துக்கு. ஸோ கோல்டு ஷுட் ஆல்வேஸ் பி அஸ் அ ஹெட்ஜிங் டூல், நாட் அஸ் அன் அசெட். அதை நீங்கள் அசெட்டாக எப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து நகை போட்டுக்கிறது பிடிக்கும், நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை அசெட்டாக பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோல்டு இஸ் ஆல்வேஸ் அ ஹெட்ஜிங் டூல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன், ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இது எல்லாமே இருக்குது. ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அசட் அலோகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 100 - ஏஜ் தான் உங்களோட ஈக்விட்டி அலோகேஷன். ஆமாம். ஸோ இப்போ மார்க்கெட் சைட் வேஸில் இருக்குது. ஸோ ஈக்விட்டிலேருந்து டெட் ஃபண்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணலாமா? இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்போ குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் எதுவுமே பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த வருஷம் பூராவே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு எவ்வளோ ஏறணுமோ அது ஏறிடுச்சு. இதுக்கு மேலே மக்கள்கிட்ட கோல்டு வாங்குறதுக்கான பையிங் கெப்பாசிட்டி இல்லை. ஓகே, ஸோ நிறைய பேர் அதை போய் வாங்கினாதான் உங்களுக்கு கோல்டோட ரேட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ட்ரீஸும் சென்ட்ரல் பேங்க்ஸும் எல்லாமே வாங்க வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே அவங்களும் வாங்க மாட்டாங்க. இதுக்கு மேலே மக்களாலையும் வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஏறிடுச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்கள் அசட்டை நீங்கள் வேற எங்கேயும் மூவ் பண்ணாமல் நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸு இல்லாட்டி நல்ல மியூச்சுவல் ஃபண்டு அதில் பார்த்து போட்டுட்டு இந்த வருஷம் அமைதியாக இருக்கிறது நல்லது. இப்போ இந்த இயர் வந்து மார்க்கெட் சைட் வேஸில் இருக்குது. பட் நம்ம நிறைய ட்ரேட் டீல்ஸ் கிட்டத்தட்ட 22 ட்ரேட் டீல்ஸ் கிட்ட வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிகேட்க்கு மார்க்கெட்டோடைய ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் 10 to 12% வச்சிருந்தாலும் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் மார்க்கெட் வந்து டூரிங் தி பீரியட் ஆஃப் ட்ரம்ப், ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் ட்ரம்ப் இப்படி தான் பார்க்கணும். டூரிங் த பீரியட் ஆஃப் ட்ரம்ப் வந்து லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ், திடீர்னு ஏற்றுறாரு, திடீர்னு இறக்குறாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் டாரிஃபை இந்த மாதிரி எல்லாம் ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு. அடுத்த 2-3 வருஷத்துக்கான மார்க்கெட் வந்து எஃப்ஐஐஸ் உள்ள நுழைஞ்சா மட்டுமே நம்ம இந்தியன் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃப்ஐஐஸ் உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னால் கரன்சி ஸ்டெபிளைஸ் ஆகணும். டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி ஸ்டெபிளைஸ் ஆகணும். இல்லாட்டி ருபி ஷுட் கெட் ஸ்ட்ராங்கர். டாலர் வந்து வீக்கன் ஆகணும். அப்போ தான் எஃப்ஐஐஸ் வந்து போட்ட பணத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாம் பேசியிருக்கோம். அவங்க எஃப்ஐஐஸ் வந்து எல்லாத்தையுமே பணத்தை போட்டு எல்லா டேக்ஸு, எஸ்டிடி, புரோக்கரேஜ் எல்லாத்தையுமே கட்டி அவங்க பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது கரன்சி கன்வர்ஷன் போக அவங்களுக்கு 4.5% தான் வருமானமே அவங்களுக்கு வருது. இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு 4.5% வர்றதுக்கு கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட்லேயோ இல்லை யூஎஸில் இருக்க கார்பரேட் பாண்ட்லேயோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே 4.5% எந்த வேலையுமே செய்யாமல் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் இன்வெஸ்டிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் ஆகணும். டாக்ஸஸ் குறையணும். அந்த குறைஞ்ச டாக்ஸஸ் வந்து மக்களுக்கு ஃபேவரபுளாக அமையணும். அப்படி மக்களுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சால் மட்டுமே நமக்கு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டியில் இன்சூரன்ஸ்க்கு எல்லாமே 18% குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஆன் த கிரவுண்ட்
பார்த்தோம்னா எல்லாமே அந்த 18% குறைச்சதுக்கு அப்புறம் ப்ரீமியம் எல்லாம் ஏறி இருக்கு. வழக்கமாக என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்களோ ஜிஎஸ்டியோட சேர்த்து இப்போ 18% ஜிஎஸ்டி இல்லாமல் இப்போ அதிகமாக விற்கிறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரீமியம். இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷனோ இல்லை ஒரு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனோ மக்களுடைய கையில் டிஸ்போசபிள் இன்கம்மை வச்சாதான் கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமானா தான் எக்கானமி வில் க்ரோ. ஓகே, இப்போ இருக்கிற ஜிடிபி க்ரோத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாமினல் தான் அவங்க சொல்கிறாங்க. நாமினல் க்ரோத்னா இன்க்ளூடிங் இன்ஃப்ளேஷன். ஒவ்வொரு பொருளும் 7% அப்ராக்சிமேட்டாக வருஷம் விலை ஏறுது அப்படின்னு சொன்னால் என்னோட ஜிடிபியும் 7% ஏறுது அப்படின்னு சொன்னால் 7 - 7 யுவர் ஜிடிபி இஸ் நாட் க்ரோயிங் அட் ஆல். ஓகே, பணவீக்கத்தை தாண்டி ஜிடிபி என்னைக்கு வளருதோ அன்னைக்கு தான் எக்கானமிக்கு நல்லது, மார்க்கெட்டுக்கு நல்லது. இவங்க 0.5% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் வாட் பேசிஸ் அந்த 0.5% சொல்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சலூனுக்கு போனால் அது ஒரு 40% ஏறி இருக்கு. மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அது ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. ஸோ நான் வெளியே போய் பார்க்குற பொருட்களில், நான் வாங்குற அத்தியாவசிய பொருட்களில் எதுலேயுமே நான் அந்த 0.5% தான் அப்படிங்கிறத பார்க்கல. எல்லாமே எனக்கு 10%க்கு மேலே தான் எல்லாமே ரேட்டு ஏறி இருக்கு. அந்த பொருளாக இருக்கட்டும் இல்லை சர்வீசஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க எதை வச்சு 0.5% சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை. ரியல் ஜிடிபி இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ராங். ஸோ நாமினல் ஜிடிபி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்டாக 7%. நீங்கள் விலையை குறைச்சா தான், அந்த பர்சன்டேஜை குறைச்சாதான் ஆக்சுவல் ஜிடிபி என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அப்படி வச்சு பார்க்கும்போது ஜிடிபி க்ரோத் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஆன் வாட் பேசிஸ் இவங்க ஜிடிபி அந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 7% 8% க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் அதுலேருந்து பணவீக்கத்தை கழிச்சிட்டு பார்க்கும்பொழுது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ இது நடக்கணும். மக்களுடைய கையில் டிஸ்போசபிள் இன்கம் வந்தால் தான் கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமானால் தான் ஒவ்வொரு கார்பரேட்டுக்கும் ப்ராஃபிட்ஸ் அதிகமாகும். ப்ராஃபிட்ஸ் அதிகமானால் தான் மார்க்கெட் ஏறும், எக்கானமி ஏறும், கார்பரேட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் தான் இட்ஸ் அ சைக்கிள், ஒரு டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கவர்மெண்ட்டில் சொல்கிற எந்த ஒரு ஸ்கீமுமே ஒரு ஜிஎஸ்டி ரெடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் மக்கள் கைக்கு போய் அது சேரவே மாட்டேங்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சேராத பட்சத்தில் மக்கள் கையில் பணம் புழங்கணும். ஏன்னா இட்ஸ் அ சைக்கிள், மணி ஹேஸ் டு ஃப்ளோ. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆனால் தான் எக்கானமி இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஒரே இடத்துல தேங்கிருச்சுன்னா தி எக்கானமி இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வெல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் பணம் இல்லை. ஸோ அங்கே ஒரு தேக்க நிலை இருக்குது. கார்பரேட் சைடு வந்தீங்கன்னா கார்பரேட் சைட்லேயும் இல்லை எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக இல்லை, நான் அதனால் லே ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து உங்களுக்கு ஒரு தேக்க நிலை. கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் நான் 4.3%க்குள்ளார 4.4%க்குள்ளார நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டும் ஸ்பெண்டிங் குறைச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேயும் ஒரு தேக்கம் இருக்குது, கார்பரேட் சைட்லேயும் ஒரு தேக்கம் இருக்குது, மக்கள் சைட்லேயும் ஒரு தேக்கம் இருக்குது. ஸோ மணி இஸ் நாட் மூவிங் நவ். எங்கெங்கெல்லாம் மணி மூவ் ஆகுதோ இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எக்கானமி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை, க்ரோ ஆகலை அப்படின்னு. இவங்க எதை வச்சு எக்கானமி க்ரோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எந்த டேட்டா பாயிண்ட் வச்சு. பட் எக்கனாமிக்ஸ் ரூல் படி பார்த்தோன்னா மணி இஸ் நாட் ஃப்ளோயிங். மக்கள்கிட்ட பணம் இல்லை, கார்பரேட் அவங்க ப்ராஃபிட்டை குறைச்சிக்க விரும்பலை, ஃபிஸ்கல் டெபிசிட்டை காரணம் காமிச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்டிங் வரல. ஸோ 3 சைட்லேயும் பணம் பிளாக் ஆகி நிற்கிது. மணி இஸ் நாட் ஃப்ளோயிங் as per the expectations. இந்த மாதிரி ஃப்ளோ ஆகாததுனால எக்கனாமி இஸ் நாட் க்ரோயிங். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்தியன் எக்கானமியே ஒரு கொலாப்ஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து. ஆமாம். ஸோ ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இதெல்லாம் கேட்டு இன்னுமே பயந்து யாருமே ஈக்விட்டி மார்க்கெட் பக்கமே வரமாட்டாங்க போல. அப்படியெல்லாம் இல்லை. மார்க்கெட் இஸ் ஃபார் த லாங் டேர்ம். நாம் இப்போ சொல்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்ம் தான். ஓகேவா? ஷார்ட்னா 1 year 2 year. கவர்மெண்ட்ஸ் எல்லா நேரமும் இதே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இட்ஸ் ஆல் மார்க்கெட் ட்ரிவன். எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே
அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் ஃபேக்டர்ஸ். ஒரு லெவலுக்கு மேலே இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் இந்தியாவில் எப்போவுமே நடந்திருக்கு. எந்த ஒரு ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு புது ரிஃபார்ம்ஸு இல்லை ஒரு நியூ ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம கண்ட்ரியோட சாபக்கேடு. ப்ரோஆக்டிவாக யாருமே இது வரைக்கும் பண்ணினதில்லை, ரியாக்டிவ் தான். வேற வழியே இல்லை, இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இப்போ எக்கானமி இருக்கிற சுச்சுவேஷனில் there will definitely be a stage where the government will be forced to take the necessary action. எக்கானமிக்கு சாதகமா ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது எக்கானமிக்கு சாதகமா கவர்மெண்ட் முடிவு எடுத்தாகணும். ஜிஎஸ்டி ரேட் ரிஃபார்ம்ஸா இருக்கலாம், இல்ல இன்கம் டேக்ஸை குறைக்கிறதா இருக்கலாம், இன்ஃபிளேஷனுக்கு குறைக்கிறதா இருக்கலாம், பெட்ரோல் டீசல் பிரைஸை குறைக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி இல்ல டாலர் அகெயின்ஸ்ட் இந்தியன் ருப்பி அந்த வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல குறைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா வரும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டோன்ட் எவர் லூஸ் யுவர் ஹோப் இன் த மார்க்கெட். மார்க்கெட் இஸ் ஃபார் த லாங் டர்ம். நான் ஐயோ ஒரு வருஷத்துல எனக்கு எக்கானமி டவுன் ஆயிடும், அதனால எனக்கு மார்க்கெட் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லாதீங்க. மார்க்கெட் இஸ் an excellent டூல், பெஸ்ட் டூல், இட்ஸ் அவைலபிள். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு நேஷன்ல ஒரு ரிசெஷன் வந்து மக்கள் அப்ரைசிங் மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இட் வில் பி ஃபேட்டல். ஓகே, அமெரிக்காவில் நடந்த 1939 வந்த டிப்ரெஷனை விட மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அந்த அளவுக்கு வர்றதுக்கு விட மாட்டாங்க. ஓகே, எனி பாலிட்டிக்ஸ், எனி பார்ட்டி அந்த அளவுக்கெல்லாம் விட மாட்டாங்க. பேங்கிங் சிஸ்டம் இஸ் ஸ்ட்ராங், ரிசர்வ் பேங்க் இஸ் ஸ்ட்ராங், செபி இஸ் ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது ஒரு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு, அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே இவங்க பிரேக் போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். நடக்கும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நடந்த ரிஃபார்ம்ஸ் மாதிரி வேற வழி இல்லை, இந்த ஸ்டெப்பு தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி வி வில் பி புஷ்ட் இன் டு அ கார்னர், வில் பி ஃபோர்ஸ்ட் டு டேக் தட் ஸ்டெப். அதுக்கப்புறம் எக்கானமி வில் க்ரோ ஃபாஸ்டர். அந்த மாதிரி 1991 நடந்த மாதிரி இட் வில் க்ரோ ஃபாஸ்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செபி ஸ்ட்ராங், பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங், பட் ஐடிஎஃப்சி ஸ்கேம் பற்றி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐடிஎஃப்சி ஸ்கேம் பற்றி என்ன சார் நினைக்கிறேன்? ஐடிஎஃப்சி ஸ்கேம் இட்ஸ் ஐசோலேட்டட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் an isolated issue. பேங்க் வைஸ் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, லாஸ்ட் இயர் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு தேர் சிஎஃப்ஓ சிடிஓ கூட ஐ வென்ட் டு மும்பை, met them. அதில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இட் வாஸ் லைக் த பேங்க் இஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங், அவங்க வச்சிருக்கிற பிளான்ஸு எல்லாமே ஸ்ட்ராங். ஸோ அதனால் பேங்க்கு ஆஸ் அ பேங்க் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடிஎஃப்சி பேங்க் இஸ் ஸ்ட்ராங்கர். ஓகே, இது ஏதோ ஒரு பிரான்ச்சில் யாரோ ஒருத்தவங்க பண்ண ஃப்ராடு. ஓகே, அதனால் ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஃப்ராடை வச்சு மொத்த பேங்க்குமே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் டோன்ட் லூஸ் ஹோப் இன் த பேங்கிங் சிஸ்டம். இது பேங்கே நடத்தின ஃப்ராட் இல்லை, சத்தியம் மாதிரி இது மாதிரி இது ஒரு பேங்கே நடத்தின ஃப்ராட் இல்லை. நோ, ஏதோ ஒரு பிரான்ச்சில் யாரோ ஒருத்தர் பண்ணின ஃப்ராட். பட் அமௌண்ட் இல்லை சார், அமௌண்ட் பெருசு தான். இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பேங்கிங் வேர்ல்டு. அவங்க ஹேண்டில் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி. அதனால் இதை இனி அடுத்து இதை பார்த்துட்டு எந்த வகையான ரெகுலேஷன்ஸை எக்ஸ்ட்ராவாக போடலாம், எந்த மாதிரி செக்யூரிட்டி ஸ்டெப்ஸு எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படிங்கிறத ஐ திங்க் தே ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். பட் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தா தட் பேங்க் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்போ இந்த இயருமே லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்மால் கேப் ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் ஸ்மால் கேப் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? மார்க்கெட் எப்போவுமே வீக்காக போச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்மால் கேப் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு ஃபால். மார்க்கெட் ஸ்ட்ராங்னா ஸ்மால் கேப் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ரைஸ். எல்லாத்தையும் விட வேகமாக ஓடும், எல்லாத்தையும் விட வேகமாக பிரேக் அடிக்கும். ஓகே, அதனால் இப்போதைக்கு இருக்கிற ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஸ்டிக் வித் லார்ஜ் கேப் இல்லாட்டி ஃப்ளெக்ஸி கேப் இப்போதைக்கு இருங்க. ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஃபேஸை தாண்டி, அந்த ஒரு ஃப்ளாட் ஃபேஸை தாண்டி எப்போ மேலே போகுதோ தென் யூ கேன் allocate மோர் ஆஃப் யுவர் ரிசோர்ஸஸ் இன்டு ஸ்மால் கேப்ஸ். ஸோ எப்போவுமே மார்க்கெட் ஏறும்போது ஸ்மால் கேப்பில் அதிகமாக இருக்கணும், மார்க்கெட் இறங்கும்போது இட் ஷுட் கோ டு லார்ஜ் கேப்ஸ்.
அசட் அலோகேஷன் விதின் தி அந்த மல்டி கேப்பில் ஃப்ளெக்ஸி கேப்பை அதான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இதே தான் ஃப்ளெக்ஸி கேப் இஸ் டூயிங். ஸோ அதனால தான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இட் கிவ்ஸ் பெட்டர் ரிட்டர்ன் தேன் தி நார்மல் ஃபண்ட்ஸ். அதனால் மார்க்கெட்டு ஏறுதா இறங்குதாங்கிறத பொறுத்து ஸ்மால் கேப்பில் அலோகேஷன் மாற்றிக்கணும். இப்போ லாங் டேர்ம்ல கோல்டு சில்வருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு போகுது? நம்ம காப்பர் பத்தி கூட பேசிருந்தோம். கமாடிட்டி சைக்கிள்ல சில்வருக்கு அப்புறமா வந்து காப்பர் நாம தான் ஃபர்ஸ்ட் பேசணும் காப்பர் பத்தி. பட் இப்போ காப்பர் எதுவுமே இல்ல, சைலண்டா தான் அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. சில்வருமே வந்து ஃபால் ஆயிருக்கு. 30% மேல வந்து கிராஷ் வந்து பார்த்திருக்கோம். ஸோ கோல்டுமே வந்து இன்னும் அதே 14,000 கிட்ட தான் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல கோல்டு சில்வர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்க போகுது? லாங் டேர்ம்ல அன்லெஸ் அண்ட் அன்டில் தான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட வாங்குற சக்தி குறைஞ்சிருச்சு. கோல்டு வந்து பெரும்பான்மையான மக்கள் வாங்குறதுக்கு மேலே போயிடுச்சு. அதனால் நிறைய மக்கள் அதை வாங்க மாட்டாங்க. ஸோ சப்ளை வில் ரிமைன் அஸ் கான்ஸ்டன்ட், டிமாண்ட் வில் ரெடியூஸ். நிறைய பேர் விற்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டவுன்வர்டு இருக்கும், ஒரு 10% 15% அந்த மாதிரி இருக்கும். அதர் தேன் தட் இப்போதைக்கு கோல்டு வில் ரிமைன் ஃப்ளாட். என்னைக்கு எக்கானமி க்ரோ ஆகி மக்கள் கையில் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக வருதோ அப்போ தான் மறுபடியும் கோல்டோட ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காப்பர் அண்ட் சில்வர் இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட், ஓகே. அதனால காப்பர் அண்ட் சில்வருக்கு ஆல்ரெடி இருக்கிற டிமாண்டு அது எதுவும் மாறவே இல்லை, அது அப்படியே தான். கமாடிட்டி மார்க்கெட் போனீங்கன்னா இட்ஸ் பிஸ்னஸ் ஆஸ் யூஸ்வல். அங்கே எந்த விதமான சேஞ்சும் இல்லை. காப்பர் எவ்வளோ விற்குதோ அந்த அளவுக்கு தான் இப்பயும் வித்துட்டு இருக்கு. சில்வர் எவ்வளோ விற்குதோ அப்படிதான் வித்துட்டு இருக்கு. எக்கானமி க்ரோ ஆனாதான் அடுத்து கோல்டுக்கான ஒரு விலையேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ யூஎஸ் ஃபெட் பிரசிடென்ட் வந்து பதவி இருக்கும்போது புதுசாகவே வந்து கோல்டு விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? கோல்டு விலை அதை வச்சு குறையறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வரும்னு சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாருன்னா அங்கே யூஎஸ்ல கார்பரேட்ஸோட இன்கம் அதிகமாகும். ஏன்னா பாரோயிங், ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு பணம் தேவை. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் நிறைய பணம் கேஷ் ரிசர்வ்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் பாரோ பண்ணோங்கிற அவசியம் இல்லை. இல்லைன்னா மார்க்கெட்டில் தான் போய் பாரோ பண்ணிவிட்டு அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி தான் யூ ஹாவ் டு க்ரோ யுவர் பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது காஸ்ட் ஆஃப் பாரோயிங் குறையும் பொழுது இந்த பக்கம் லாபம் அதிகமாகும். கம்பெனிஸ்க்கு லாபம் அதிகமாச்சுன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். ஸோ கோல்டு வச்சிருக்கிறவங்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, சரி ஓகே இத்தனை நாளாக வச்சுருந்தோம், இப்போ அந்த பக்கம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ நான் இதுலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நான் மார்க்கெட்டில் போடுறேன், ஸோ தட் ஐ கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அங்கே குறைய குறைய இந்த பக்கம் கோல்டோட ரேட்டும் குறைஞ்சிட்டு வரும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி டிராஸ்டிக்காக குறையாது. அதுக்கு நீங்கள் பயப்படலாம் வேணாம். ஒரு 40% 50%லாம் விழும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். அந்த அளவுக்கெல்லாம் விழறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அதனால் யூஎஸில் ரேட்டு எப்படியும் குறையும். இப்போ வர்ற ஃபெட் ஷேர் புதுசாக ஒரு ட்ரம்போட சப்போர்ட்டர் தான் அவர். அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார். யூஎஸ் மார்க்கெட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ டு இன்வெஸ்ட் நவ். ஓகே, மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.